வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேயர்களே, இப்பொழுது நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி உங்கள் அபிமான நட்சத்திர நேர்காணல். இன்றைய நட்சத்திர நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திரு பி லோகநாதன், பொது மேலாளர், BSNL மதுரை வணிக பகுதி. வணக்கம் சார். வணக்கம். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி சார். சார், உங்கள் சொந்த ஊர் மற்றும் கல்வி பின்னணி பற்றி சுருக்கமாக சொல்ல முடியுமா? மற்றும் BSNL சேரணும்னு உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது? ஸோ என்னுடைய சொந்த ஊர் பாப்பம்பாளையம் கிராமம். இந்த கிராமம் வந்துட்டு நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் குமாரபாளையம் தாலுக்காவில் வருது. நான் எம்டெக் முடிச்சிருக்கேன். பிடெக் முடிச்சுட்டு தென் கேட்டு ஸ்கோர் மூலமாக எம்டெக் படிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணது ஆல் இண்டியா ரேடியோ. ஸோ அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ சரி நம்மளும் UPSC எழுதிட்டு ஹையர் ஜாப்ஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏன்னா அங்கே JE கேடரில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், ஜூனியர் இன்ஜினியர் கேடர். ஸோ அது UPSC எழுதிட்டு, ஏன்னா அது லாங் ப்ராசஸ். ஸோ 96 எழுதி எக்ஸாம் பாஸ் பண்ணேன். இன் பிட்வீன் CSIRல சயின்டிஸ்டாகவும் ஜாயின் பண்ணி 1 year ஒர்க் பண்ணியிருக்கேன். 98 டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷனில் நான் ஜாயின் பண்ணேன் எஸ் அசிஸ்டன்ட் டிவிஷனல் இன்ஜினியர் டெலிகாம். அதுக்கப்புறம் 2001 டிவிஷனல் இன்ஜினியராக எலிவேட் ஆகிட்டு கோபிச்செட்டிப்பாளையத்தில் நான் DA ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் டெபுட்டி ஜெனரல் மேனேஜராக தருமபுரி டெலிகாம் டிஸ்ட்ரிக்டில் ஒரு 4 வருஷம் ஒர்க் பண்ணேன். இந்த BSNLங்கிறது DOTயிலிருந்து ஆஸ் பர் நேஷ்னல் டெலிகாம் பாலிசியில் ஒரு PSC நிறுவனமாக மாற்றப்பட்டது. ஏன்னா மக்களுக்கு டெலிடென்சிட்டியை அதிகப்படுத்தணும். ஏன்னா DOT ஒரு நிறுவனத்தால் மட்டுமே மக்களுக்கு தேவைப்படுகின்ற டெலிகாம் சேவையை துரிதமாக கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் வெயிட்டிங் லிஸ்ட், அதாவது ஃபோனுக்கு அந்த காலத்தில் லேண்ட்லைன் ஃபோன் மட்டும்தான் இருந்தது. வருஷ கணக்கில் 2 வருஷம் 4 வருஷம்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இன்னும் அடிஷ்னலாக ப்ரைவேட்டையும் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சா தான் மக்களுக்கு துரிதமாக சேவை கொடுக்க முடியும்னு சொல்லிவிட்டு நேஷ்னல் டெலிகாம் பாலிசி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டெலிகம்யூனிகேஷன் துறையை தனியாருக்கும் பர்மிட் பண்ணாங்க லைசன்ஸ் பேஸில். அவங்க அந்த லைசன்ஸு ஃபீ கட்டணும். அந்த வகையில் ஏர்டெல், ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன், யூனினார் நிறைய கம்பெனி வந்தாங்க. BPL, H அது மாதிரி நிறைய கம்பெனி ஒரு சில கம்பெனி இப்போ இல்லை. இப்போது மேஜராக இருக்கிறது ஜியோ, ரிலையன்ஸ் ஜியோ, ஏர்டெல் அண்டு வோடோஃபோன் ஐடியா லிமிடெட் அண்டு BSNL 3 தான் இருக்காங்க. 2000 BSNL DOTயிலிருந்து அந்த சேவை பகுதி மட்டும் தனியாக பிரித்து பாரத் சஞ்சார் நிகம் லிமிடெட் என்று உருவாக்கப்பட்டது. அதன் மூலமாக சேவை செஞ்சிகிட்ருக்கோம். ஸோ நாங்கள் டெலிகாம் துறையில் இருக்கிறதுனால DOTயிலிருந்து அப்படியே டெபுட்டேஷனில் நாங்கள் BSNLல சேவை புரிஞ்சிகிட்ருக்கிறோம். அந்த காலகட்டத்தில் நான் 89 BE கம்ப்ளீட் பண்ணினேன். அந்த காலகட்டத்தில் ப்ரைவேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அதிகம் கிடையாது, IT பூம்ஸ்லாம் அதிகம் கிடையாது காலகட்டம். அப்போ எல்லாருமே கவர்மெண்ட் சர்வீஸ் தான் ட்ரை பண்ணுவோம். ஸ்பெசிஃபிக்காக டெலிகம்யூனிகேஷன் ரிலேட்டட் துறை எல்லாத்தையும் நாங்கள் எக்ஸாம் எழுதுறது, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ண வகையில் ப்ராட்காஸ்டிங்கிறது ஒரு டெலிகம்யூனிகேஷன் ரிலேட்டட் தான். அதனால் முதல்ல அதில் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் இதோட இங்கே நான் அசிஸ்டன்ட் டிவிஷனல் இன்ஜினியராக ஹையர் போஸ்ட்டில் வந்ததுனால இது குரூப் A போஸ்ட்டு, அது குரூப் C போஸ்ட்டு. ஸோ இது மாதிரி DOTயில் ஜாயின் பண்ணி சப்சிக்வெண்ட்டாக BSNL ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ 28 வருஷம் சர்வீஸ் முடிச்சுட்டேன். இப்போ மற்ற CSIRலேயும் அதுலேயும் ஒரு 4 வருஷம் சர்வீஸ் போட்டிருக்கேன். மொத்தம் 32 வருஷம் சர்வீஸ் எனக்கு ஆயிடுச்சு. அருமையாக இருக்குது சார். அடுத்து BSNL ஆரம்ப கால அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு? அதுக்கப்புறம் இன்றைய GM பதவிக்கு வந்ததில் உங்களுக்கு மறக்க முடியாத சில தருணங்களை பற்றி சொல்லுங்கள் சார். ஆரம்ப காலகட்டத்தில் ஆக்சுவலி முதல்ல டெக்னிக்கல் ஒர்க்கு தான் நம்ம பண்ணுவோம். அசிஸ்டன்ட் டிவிஷனல் இன்ஜினியர் அப்படிங்கிறப்போ மோஸ்ட்லி டெக்னிக்கல் ஒர்க்கு தான் பண்ணுவோம். அப்புறம் டிவிஷனல் இன்ஜினியரிங்கிறப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஏரியா அதிகமாகும், பொறுப்புகள் ஹையர் லெவலில் கொடுப்பாங்க. அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேடர், அதாவது டெப்யூட்டி ஜெனரல் மேனேஜருங்கிறது ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேடர்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு மோஸ்ட்லி உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கு தான் இருக்கும், பிளானிங் ஒர்க் இருக்கும், ஃபீல்டில் ஒர்க் பண்ண வேண்டிய ஒர்க் இருக்காது. அதாவது மேனேஜர் லெவலில் வர்றப்போ DGMங்கிறப்போ மேனேஜரியல் போஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் சீனியர் மேனேஜ்மெண்ட் கேடரில் தான் இப்போ நான் இருக்கேன். இப்போது 2.5 years ஆகுது இந்த சர்வீஸுக்கு. GMங்கிறது சீனியர் மேனேஜ்மெண்ட் கேடர். ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் ஒரு வணிக பகுதிக்கு ஒரு இன்சார்ஜு,
அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் பொறுப்பு வகிக்கணும். அதாவது நீங்கள் தான் ஹெச்ஆர் ஹெட்டு, நீங்கள் வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஹெட்டு, பிளானிங்கு அண்ட் ஆப்ரேஷனல் எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். கீழே இருக்கிறவங்க இந்த அசிஸ்டன்ட் சப்டிவிஷனல் இன்ஜினியர்ஸ் டு ஜூனியர் டெலிகாம் ஆஃபீஸர்ஸு அது மாதிரி நம்மளுக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஜிஎம்ங்கிறது உங்களுக்கு ஒரு வைடு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கணும். நீங்கள் எலிவேட் ஆகிறப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு வந்துடும். ஏன்னா வந்துட்டு நம்மளும் ஜிஎம் கீழே தான் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம டெக்னிக்கல் நாலேஜும் நம்மளுக்கு இருக்கும், மேனேஜரியல் இதுவும் ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் ஒர்க் பண்ணுறப்போ அந்த நாலேஜ் இருக்கும். ஏன்னா ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் ஆகட்டும், ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் சர்வீசஸ் அண்ட் கூட்ஸு எப்படி பண்ணணும், ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பாலிசி ஆகட்டும், ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கிறதும் ஸ்டாஃப்ஸில் வந்துட்டு சிலர் வந்துட்டு அஃப்கோர்ஸ் இது வந்து பப்ளிக் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனால பப்ளிக் மணி தான் நம்மளுக்கு கவர்மெண்ட் இஸ் இன்ஃப்யூஸிங், அதில் நிறைய மணி இன்ஃப்யூஸ் பண்ணுறாங்க. பிஎஸ்என்எலுக்கு இப்போ அந்த 2.3 lakhs crores வந்து ரிவைவ் பண்ணுறது கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அதில் கவர்மெண்ட் மணி அப்ளை பண்ணுறப்போ இந்த மாதிரி விஜிலன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னா இன்டெகிரிட்டி பார்க்கணும். தேர் சொன்னால் ஏதாவது எந்த ஒரு மிஸ்யூஸும் நடக்கூடாது. ஸோ அதுக்குரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு விஜிலன்ஸ் ஆஃபீஸர்ஸ் நம்மளுக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது கேஸ் வந்துச்சுன்னா இப்போ ஸ்டாஃப்ஸ் பிலோ த ஸ்டாஃப்ஸ் ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா அதையும் நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். அதே சமயத்தில் அவங்ககிட்டையும் எக்ஸ்ட்ராக்டும் பண்ணணும் ஒர்க்கு. அதனால் வந்து நம்ம ஒரு பேலன்ஸ்டாக நம்ம அப்ரோச் இருக்கணும். ரூல்ஸ் ஏசச்சு அப்படியே ஃபாலோ பண்ண முடியாது. கொஞ்சம் வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம அப்ரோச் பண்ணணும். ஸோ அது வந்து ஜிஎம்ங்கிற முறையில் நீங்கள் போகிறப்போ நீங்கள் எல்லாத்தையும் ஆர்வடைஞ்சு போகணும், மோட்டிவேட் பண்ணணும். ஏன்னா அவ்வளோ ஸ்டாஃப்ஸும் ஒரே மாதிரி இருக்கணுங்கிற இதை எதிர்பார்க்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமைகள் இருக்கும். அந்த திறமையை நம்ம கண்டுபிடிச்சி அந்த பர்டிகுலர் ஏரியாவில் அவங்கள டெப்ளாய் பண்ணி வேலை வாங்கணும். இந்த மாதிரி கேப்பபிலிட்டிஸு இதெல்லாம் வந்துட்டு ஜிஎம்ங்கிறவங்களுக்கு இருக்கணும். அதை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் இல்லை நம்மளுக்கு வந்துடாது. ஸோ நம்ம அதுதான் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ. சரிங்களா? அருமை சார். ஒரு அரசு நிறுவனத்தில் பல பொறுப்புகள் இருக்கும். அந்த அழுத்தங்களை நீங்கள் எப்படி சமாளிச்சிங்க சார்? ஓகே, அது அரசு நிறுவனங்கிறப்போ இது வந்து பப்ளிக் மணி வந்து மக்களோட வரிப்பணம் தான் வந்து அரசு நிறுவனம் ரன் ஆகிட்டு இருக்குது. அது வந்து டைரக்ட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், டிஓபி மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டு, ரயில்வேஸ் மாதிரி இருக்கட்டும், அல்லது பிஎஸ்என்எல்ங்கிறது அஃப்கோர்ஸ் இது பிஎஸ்யூ இதாக இருக்கட்டும், எல்லாமே மக்களோட பணம் தான். ஸோ அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு நம்ம வந்துட்டு அது ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். அதுக்கு வந்து ரூல்ஸ் ப்ரொசீஜர் இருக்குது. இதுக்கு வந்துட்டு கார்ப்பரேட் ஆஃபீஸ் பிஎஸ்என்எல்லுக்கு வந்துட்டு ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து டெல்லி, பாரத் சஞ்சார் நிகம் லிமிட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லி, ஹெடட் பை சிஎம்டி சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர். அவர் தான் வந்துட்டு இதுக்கு பொறுப்பு. அவருக்கு கீழே அந்த ஹைரார்கி ஆஃப் 22 சர்க்கிள் இருக்குது. தமிழ்நாடு ஒரு சர்க்கிள், அதில் அது மாதிரி 22 டெலிகாம் சர்க்கிள் இருக்குது. சில சின்ன ஸ்டேட்ஸ்லாம் ஒரே சர்க்கிள்லாம் கம்பைன் பண்ணியிருப்பாங்க. நார்த் ஈஸ்டர்னில் ஒரு சர்க்கிள் தான், நிறைய ஸ்டேட் இருந்தால் கூட. அந்த வகையில் எல்லோரும் இந்த ஹைரார்க்கில் ஒர்க் பண்ணுறப்போ நீங்கள் மேலே அங்கே வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து இருக்காங்க எங்கள் டெல்லியில். ஸோ அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அது கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்போது அப்படி ஃபாலோ பண்ணுறப்போ உங்களுக்கு சில டைம் வந்துட்டு டாப் லெவலில் எடுக்கிற டெசிஷன்னு டிலே ஆகி வரலாம். அதனால் நம்ம ஒரு சஜஷன் கொடுக்குறோம், அது மேலே போகிறப்போ ரொம்ப லேட்டாகி வரும். நம்ம கண்ணெதிரிலேயே ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்துருந்துச்சுன்னா நம்ம இன்னும் சர்வீஸை வந்துட்டு இம்மீடியட் டெசிஷன் கிடைக்கிறதுக்கு பிஎஸ்யூவில் டிலே ஆகும், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் டிலே ஆகும். அது போயிட்டு அது டிஸ்கஸ் பண்ணி இப்போ தமிழ்நாடு சர்க்கிளில் மதுரை பிஏலேருந்து ஒரு சஜஷன் போகுது. ப்ரைவேட் ஆப்ரேட்டர்ஸ் இந்த மாதிரி டேரிஃப் ஸ்கீம்லாம் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி சர்வீஸ்லாம் கொடுக்குறாங்க, டெக்னாலஜி இன்டர்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தால் தான் நம்மளும் வந்து வில் பி ஏபிள் டு சாட்டிஸ்ஃபை தி கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட் கொடுத்தா அது வந்துட்டு மற்ற சர்க்கிள்லேருந்து போய் அதை டிஸ்கஸ் பண்ணி வரதுக்குள்ள அவங்க ப்ரைவேட்ஸ் பீப்புள் அவங்கன்னா அதிக அடுத்த டெக்னாலஜிக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த வகையில் ஏன்னா இது வந்து எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு உரிய இது தான். ஸோ அந்த டிலேனால உங்களுக்கு சில டைம் வந்துட்டு இதாகும். ஏன்னா ப்ரைவேட் வந்து உடனடியாக டெசிஷன் எடுத்து அந்த காரியத்தை பண்ணிவிடுவாங்க. இப்போ நம்ம அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ நம்மளுக்கு பிஸ்னஸ் போகுதுன்னு தெரிஞ்சாலுமே நம்ம பிஏ லெவலில் ஒன்றும் பண்ண முடியாது, பிஸ்னஸ் ஏரியா லெவலில் ஒன்றும் பண்ண முடியறதில்ல. ஸோ சேலஞ்சஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா மற்றபடி எதுவும் கிடையாது. சில டைம் வந்துட்டு வி ஹாவ் டு பி சம்வாட் ப்ராக்டிக்கல் அண்டு அந்த ரூல்ஸ் வந்து கொஞ்சம் டிவேட் பண்ணாலும் நீங்கள் வந்துட்டு அதை வந்து ஃபைலில் இப்போ எல்லாமே ஆல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஃபைலில் மூமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ எல்லாமே ஆஃபீஸ் ஃபைல்ஸ் தான், இப்போ யாரும் மேனுவல் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல. அதை நீங்கள் பண்ணுறீங்கன்னா பிஏ ஹெட்டுக்கு சில ஃபினான்ஷியல் பவர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த பவர்ஸுக்குள்ள நம்ம வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஜஸ்டிஃபிகேஷன் நீங்கள் வந்துட்டு
ஃபைலில் ஜஸ்டிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பொருளையோ அல்லது ஒரு சர்வீஸையோ நீங்கள் லோக்கலாக வாங்கலாம். அதுக்குரிய ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கணும். ஸோ சேலஞ்சஸ்னால் வேறு மாதிரி எதுவும் கிடையாது. ஏன்னா நீங்கள் சீனியர் மேனேஜ்மெண்ட் லெவலில் போகிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் அந்த முன்னாடி சொன்ன மாதிரி இந்த யூ ஹேவ் டு மோட்டிவேட் சப்பார்டினேட்ஸு. சில டைம் வந்துட்டு யூ ஹேவ் டு ஹேவ் அ பேலன்ஸ். சரிங்களா? டிசிப்ளின் அண்டு ப்ரொடக்டிவிட்டி எல்லாத்துலேயும் ஒரு பேலன்ஸ்டு அப்ரோச் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அந்த ஆர்கனைசேஷனை ப்ராப்பராக மேலே எடுத்துகிட்டு போக முடியும். அருமை சார். இளம் தலைமுறைக்கு அரசு துறையில் வேலை பார்க்குறது எவ்வளோ முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அது வந்து அவங்களுடைய இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து இருக்குது. ஸோ கவர்மெண்ட் சர்வீஸில் வருமானம் விரும்புகிறவங்க கவர்மெண்ட் சர்வீஸில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதை அவங்க விரும்புகிறாங்களா, என்ன மாதிரிலாம் ஒர்க் பண்ணலாம், ப்ரைவேட்டில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அந்த மாதிரி ஒர்க் அவங்க பிடிக்குதா அப்படிங்கிறது அவங்க இண்டிவிஜுவல் அவங்க வந்து ரெண்டையும் ஸ்டடி பண்ணி பார்க்கணும். அதுக்கு இன்புட் கேட்டுக்கணும். கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஆளெல்லாம் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தான் இருந்திருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீலான்சிங் ஒர்க்கும் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு ஒரு சிலருக்கு இது மோனோட்டோனஸாக கூட ஃபீல் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஹைரார்க்கியை வந்துட்டு ஒன் அபவ் தி அதர் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த ஒரு லெவல் போனாலும் சரி, ஜிஎம்மு, சிஜிஎம்மு, சிஎம்டி எது பண்ணாலும் சரி ஹைரார்க்கி இருந்துட்டு தான் இருக்கும். ப்ரைவேட்லேயே இது இருக்கும். இருந்தாலும் அங்கே கொஞ்சம் உங்களுக்கு லிபர்ட்டி அதிகம். ஃப்ரீலான்சிங் ஒர்க்கு வந்துட்டு ஏன்னா ப்ரைவேட்டில் போகிறப்போ உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம். ஒன்ஸ் கவர்மெண்ட்டில் வந்துட்டு நீங்கள் தட்டு ஒரு 5 years 10 years அதிலே இருந்துட்டிங்கன்னா வெளியில் நீங்கள் போனாலும் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவ்வளோவா எடுபடுறதில்ல. மோனோட்டோனஸ் ஒர்க்காக தான் இருக்கும் மோஸ்ட்லி உங்களுக்கு. ஸோ அது வந்து இட்ஸ் ஓகே, இதே ரைட்டு இந்த அதில் ஹையரார்க்கியில் உங்களுக்கு ப்ரொமோஷன்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டைம் பவுண்ட் ப்ரொமோஷன் வந்துடும் மோஸ்ட்லி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில். ஸோ இந்த லெவல் ரீச் பண்ண முடியும். நம்ம வந்து ஒரு ஐஏஎஸ் போனோம் அப்படின்னா மோஸ்ட்லி சப் கலெக்டர் இருந்துட்டு ஆரம்பித்து யூ கேன் கோ அப் டு சீஃப் செக்ரட்டரி லெவலில், பிரின்சிபல் செக்ரட்டரி லெவலில் போக முடியும். அந்த மாதிரி சேனலை விரும்புகிறவங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதே மாதிரி போலீஸ் சர்வீஸ் ஆகட்டும், ரெவன்யூ சர்வீஸ் ஆகட்டும். இப்போ எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நான் ஏடியாக ஜாயின் பண்ண இப்போ ஜிஎம்மாக இருக்கேன். சிஜிஎம் வரைக்கும் போகலாம். இந்த மாதிரி போஸ்ட்டை விரும்புகிறவங்க அது போகலாம். பட் உங்களுக்கு வந்து ஃபுல் ஃப்ரீடம் இருக்காது. நீங்கள் அந்த ஆர்கனைசேஷனல் செட்டப்புக்குள்ள என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதுக்குள்ளே தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். உங்களுடைய ஃபுல் தாட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். ஒரு என்டர்ப்ரனர் ஆகணும். ஒரு மாதிரி வேறு மாதிரி நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராக இருக்குன்னு விரும்புனீங்கன்னா ப்ரைவேட் ஜாப்ஸு பெட்டர். அருமையாக சொன்னீங்க சார். வேலைக்கு அப்பாற்பட்டு உங்களுக்கு பிடித்த பொழுதுபோக்குங்கள், விருப்பங்கள் என்னது சார்? பொழுதுபோக்குன்னா ஆக்சுவலி நான் ட்ரெக்கிங் அதிகம் போவேன். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். மற்றபடி நம்ம அந்த 80s இருக்கிற ஃபிலிம் சாங்கு, அப்புறம் சில நாட்டுப்புற பாடல்கள் அந்த மாதிரி தான். ஏன்னா நாங்களாம் வந்து நான் 60s 67 பார்ன் நான். அதனால் வந்துட்டு மற்றபடி மோரோவர் நாங்களாம் விவசாய குடும்பத்தை சார்ந்தது இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த ஹாபிங்கிறதே தெரியாது. இப்போ சொல்கிறாங்க இல்லைங்களா, ஃபோட்டோகிராஃபி இது மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஹாபியே எங்களுக்கு வில்லேஜ் இப்போ இருக்கிற பசங்களுக்கு அப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி பேக்ரவுண்ட் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி அட்மாஸ்பியர் தான் பிடிக்கும். ஒரு மலை சார்ந்த இடம், ஒரு ட்ரெக்கிங் போகிறது, அப்புறம் நாட்டுப்புற பாடல்கள், அந்த பழைய காலத்து நம்ம சின்ன வயசில் பார்த்த ஃபிலிம் சாங்கு, எம்ஜிஆர், சிவாஜி. ஸோ அதுதான் நம்மளுக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் இதை தான் நம்ம கேட்குறது உண்டு. அது நம்மளுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும். தேங்க்யூ சார். ஆமாம். பொதுமக்கள் மனசில் இருக்கிற முக்கியமான கேள்வி, பிஎஸ்என்எல் இப்போது எப்படி இருக்குது, அதாவது இன்றைய பிஎஸ்என்எல் நிலைமை பற்றி சொல்லுங்கள் சார். பிஎஸ்என்எல்லுடைய நிலைமை வந்துட்டு இப்போ நல்லா வந்துட்டுருக்கு. நீங்கள் இப்போ நியூஸ்லேயும் பார்ப்பீங்க, மினிஸ்டரும் இதை பற்றிலாம் நிறைய என்ட்ரி கொடுத்துருக்குறாரு. இப்போ வந்து பிஎஸ்என்எல் வந்து ப்ராஃபிட்டபுளாக வந்துட்டுருக்கு. எபிட்டான்னு சொல்கிறேன், அதாவது ரெவன்யூ மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பாசிட்டிவ் ஆகிட்டுது ஹோல் பிஎஸ்என்எல்லில். பர்டிகுலராக சதர்ன் ஸ்டேட்டில் இருக்கிற டெலிகாம் சர்க்கிள் எல்லாமே இன்னும் பெட்டராக இருக்குது. ஓவராலாக எல்லா 22 சர்க்கிள் சொல்கிறேன் இல்லைங்களா, இந்த 22 சர்க்கிளில் இந்த சதர்ன் சர்க்கிள் இன்னும் பெட்டராக இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் வந்துட்டு கேபிட்டல் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு 2 எக்ஸ்பெண்டிச்சர் வந்து சொல்லுவாங்க. ஒன்று வந்து ஒப்பக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஷார்ட் ஃபார்மில் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பெண்டிச்சர், அப்புறம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்கு. இந்த
4G டவர்ஸுக்குரிய ஃபுல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரு, அதுக்குரிய அசசரிஸ் எல்லாமே கவர்மெண்ட் தான் சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ நாங்கள் வந்துட்டு ஒப்பக்ஸ் மட்டும்தான், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பெண்டிச்சர் தான் வந்து பிஎஸ்என்எல்லுடைய வருமானத்தில் நம்ம மீட் பண்ணுறோம். ஸோ அந்த வகையில் வந்துட்டு இப்போது அந்த சப்போர்ட்னால வந்து பிஎஸ்என்எல் நல்லா மேலே வந்துட்டுருக்கு. இப்போ 4G சர்வீஸு எல்லா இடத்துலையும் போட்டாச்சு. 1 lakh டவர்ஸ் போட்டிருக்காங்க த்ரூ அவுட் இந்தியா. மதுரையில் வந்துட்டு 1000 டவர்ஸ் போட்டிருக்கோம். அங்கே 2G இருந்த இடத்துல எல்லாமே 4G வந்துட்டுது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஸ்பீடு வந்துட்டு எல்லா இடத்துலையும் நல்லா கிடைக்குது. 5G சர்வீஸ் வந்துட்டு கூடிய விரைவில் வந்துடும். ஏன் அப்படின்னா இந்த கோர் நெட்வொர்க்குரிய 4G நெட்வொர்க்கு 5G சப்போர்ட் பண்ணோம். கூடிய விரைவில் வந்துடும். மக்களுக்கு வந்து இது புரியணும். பர்டிகுலராக ரூரல் ஏரியாவில் இந்த மாதிரி மலைப்பிரதேசங்கள் அங்கே வந்துட்டு எங்கெல்லாம் வந்து எக்கனாமிக்ஸ் பேஸில், அதாவது வருமான பேசிஸில் நீங்கள் வந்து ஒரு இதை ஆப்ரேட் பண்ணாத முடியாத இடத்துல எல்லாமே பிஎஸ்என்எல் நிறுவனம் டவர் போட்டிருக்கோம். ஸோ அது அப்படின்னா அது மாதிரி மலைப்பிரதேசங்களில் ஸ்கேட்டர்ட் ஹவுசஸாக இருக்கிற இடத்துல எல்லாமே பிஎஸ்என்எல் ரீச் இருக்குது. அதே மாதிரி ரிமோட்டஸ்ட் ஸ்பாட் இல்லை, அது மாதிரி நார்த் ஈஸ்டில் நிறைய இடத்துல ஈவன் அந்த மாதிரி நிக்கோபாரில் பிஎஸ்என்எல் தான் வந்துட்டு அன்வைபிள் ஏரியாஸ்லாம் பிஎஸ்என்எல் தான் வந்து சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்துட்டு ஒரு சிலர் இன்னும் 5G வந்து இப்போ ஒரு 4-5 வருஷம் இருக்கும் ப்ரைவேட்டுக்கிட்ட. இப்போ நம்ம தான் 4G ஆரம்பிச்சிருக்கிறோம். 5G எப்போ வரும் பிஎஸ்என்எல் அப்படின்னு கேட்பாங்க. நார்மல் கஸ்டமரு பொறுத்த வரைக்கும் 4G இஸ் எனஃப். 5Gயில் வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டட் அப்ளிகேஷன்ஸு லைக் M2M, IoT, அந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. லாஜிஸ்டிக்ஸில் இன்டெலிஜென்ட் டிரான்ஸ்போர்ட்டு, ஸ்மார்ட் மீட்டரிங்கு, நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் 5G சப்போர்ட் பண்ணோம். ஸோ நார்மல் கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் 4G 5G ரெண்டும் ஒன்று தான். ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் இது 100 Mbps வரைக்கும் 4G கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணால் கூட, அல்லது லைவ் வீடியோ பார்த்தா கூட ஒரு நார்மல் வீடியோக்கு 700 kbps போதும். ஈவன் HD வீடியோ போட்டால் கூட நீங்கள் ஒரு 5 to 10 Mbps போதும். ஸோ அது வந்து 4G இஸ் எனஃப். ஸோ மக்கள் வந்துட்டு இதை புரிஞ்சுக்கிட்டு பிஎஸ்என்எல்ல வந்துட்டு 4G இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனால் மக்களுக்கு தெரியாது. இது வரைக்கும் இந்த வாய்ஸ் பேஸ்டு கஸ்டமர் மட்டும்தான் எங்களுக்கு இருந்தாங்க. இப்போது இந்த டேட்டா பேஸ்டு கஸ்டமர்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, அவங்களும் இதை யூஸ் பண்ணணும். எல்லா இடத்துலையும் இருக்குது. ரிமோட் ஸ்பாட்டுக்கு போனால் கூட உங்களுக்கு வீடியோ எல்லாமே கிடைக்கும். வாட்ஸ்அப் பார்க்கலாம், எல்லாமே இதில் இருக்குது. இதை நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். பர்டிகுலராக பிஎஸ்என்எல் வெப்சைட்டில் போனீங்கன்னா என்னென்ன சர்வீஸ் இருக்குது எல்லாமே இது அவைலபிள். கஸ்டமர் சர்வீஸ்ன்ற போனீங்கன்னா இங்கே 4G ஸ்பீடு இருந்து டெஸ்ட் பண்ணி நாங்கள் காட்டுறோம். ஸோ மக்கள் வந்து இதை பயன்படுத்திக்கணும். அருமை சார். தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்களோட போட்டியில் இருக்கிற பிஎஸ்என்எல்லோட தனி சிறப்புகள் என்னது சார்? அதான் முன்னாடி சொன்ன மாதிரி தனியார் நிறுவனங்கள் வந்துட்டு, தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் வந்துட்டு லாப நஷ்டத்துடன் தான் ஒரு மொபைல் டவரையோ ஒரு டெலிகம்யூனிகேஷன் கேபிட்டல் எக்யூப்மெண்ட்டையோ ஏற்படுத்துவாங்க. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் கவரேஜ் இல்லை அந்த ஏரியாவில் அப்படின்னா நாங்கள் டவர் போடுவோம். ஏன்னா அஃப்கோர்ஸ் அது வந்து கவர்மெண்ட்டும் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. ஸோ அந்த பாரத் டிஜிட்டல் நிதின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது முன்னாடி வந்து யூனிவர்சல் சர்வீஸ் ஆப்ளிகேட்டரி ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபண்டு வந்து எப்படி வருது அப்படின்னா, ஒவ்வொரு ஆப்ரேட்டரும் ஒரு ஏரியாவில் ஒரு கவரேஜ் பண்ணலை அப்படின்னா, கொடுக்க முடியலன்னா யாரையும் வற்புறுறது கிடையாது. ஸோ பிஎஸ்என்எல் என்ன பண்ணணும்னா அந்த ஏரியாவில் அந்த நிதி மூலமாக, பாரத் டிஜிட்டல் நிதி மூலமாக அந்த டவரை ஏற்படுத்தி நாங்கள் சர்வீஸ் கொடுத்துட்டு வரோம். இது வந்து பிஎஸ்என்எல்லுக்குரிய ஒரு சிறப்பு. அது இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல்லில் நம்ம எல்லா தரப்பட்ட மக்களும் வேலை செய்கிறோம். இது கவர்மெண்ட் பிஎஸ்சிஸ்னால் எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் வாய்ப்புகள் கிடைக்குது. அது ப்ரைவேட்டில் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம்தான். ஸோ எல்லாத்துக்கும், அதாவது ரூரல் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க யார் வேணாலும் இங்கே பிஎஸ்என்எலுக்கு வரலாம், எந்த லெவலுக்கு வேணாலும் போகலாம். இந்த ஈக்குவாலிட்டி வந்து அட்டைன் பண்ணுறதுக்குரிய ப்ரொவிஷன் வந்துட்டு சோசியல் ஆப்ளிகேஷன்ஸ் பிஎஸ்என்எலுக்கு இருக்குது. அது யாரையுமே வந்துட்டு இப்போ விஆர்எஸ்எல் ஸ்பெஷல் விஆர்எஸ்எல்லாம் கூட 2020 நிறைய பேர்த்த குறைக்கணும்னு சொல்லிட்டு குறைச்சாங்க. யாரையும் போகாதவங்களும் வற்புறுத்தி எலிஜிபிள் இருந்துமே போகாதவங்க இன்னும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் வந்துட்டு பிஎஸ்என்எல் வந்துட்டு மக்களால் மக்களுக்காக சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை வந்து மக்கள் எல்லோரும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார். பிஎஸ்என்எல் சேவை வந்து கிராமப்புற பகுதிகளில் எவ்வளவு முக்கியம், மதுரை பிஏல அந்த சேவைகள் எப்படி விரிவிக்கப்படுகிறது அப்படின்னு விளக்கமாக சொல்லுங்கள் சார். ஸோ மதுரை பிஏன்னு சொல்ல போனால் உங்களுக்கு அதில் 6 ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. மதுரை, திண்டுக்கல், தேனி, காரைக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை அண்டு விருதுநகர். காரைக்குடி வந்து ஆக்சுவலி சிவகங்கையில் வருது. ஸோ காரைக்குடி இல்லாமல் 6 ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் வருது. அந்த 6 ரெவன்யூ டிஸ்ட்ரிக்டில் மொத்தம் 37 யூஎஸ்ஓ டவர் போட்டிருக்கோம். நான் அந்த பாரத் டிஜிட்டல் நிதியில்
போட்ட டவர்ஸ் வந்து 37 போட்டிருக்கோம். அது பிஎஸ்என்எல் தான் அதை வந்து நிர்வகிச்சிட்டு வரோம். பர்டிகுலராக கொடைக்கானல் வந்து ஹில்லி டெரேன் உங்களுக்கு தெரியும். அது ஒரு தனி தாலுக்கா அண்டு அது ஒரு எஸ்டிசிஏன்னு நாங்கள் கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறோம். தனி எஸ்டிடி கோடு உண்டு அதுக்கு. ஸோ அங்கே தான் அதிகம் டவர் போட்டிருக்கோம். திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் வருது அது. ஸோ இப்போ கூட ரீசெண்டாக இப்போ ஒரு வருஷம் அளவில் 29 டவர் போட்டிருக்கோம். அதெல்லாம் வந்து 4G டவர்ஸ். முன்னாடி போட்டதெல்லாம் ஒரு 7 டவர் வந்துட்டு 2G டவர். அதில் வந்து வாய்ஸ் தான் மோஸ்ட்லி பேச முடியும், டேட்டா கிடைக்காது. இப்போ எல்லா இடத்துலையுமே 4G டவர்ஸு. ரூரல் ஏரியாவிலையும் அவங்க வாட்ஸ்அப் பார்க்கலாம், மெயிலு, வீடியோ இது வேணாலும் பார்க்கலாம். அந்த மாதிரி வசதியை ஏற்படுத்தியிருக்கிறோம். அது இல்லாமல் ஈவன் பிளைன்ஸில் கூட சில ஏரியாவில் எங்கெல்லாம் வந்து எக்கனாமிக்கலி நாட் வியபிளோ அதுவுமே நாங்கள் எல்லா இடத்துலையும் கொடுத்துட்ருக்கோம். அது மாதிரி பார்க்குறதில்ல. ஒரு இடத்துல கவரேஜ் இல்லைன்ட்டு கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா அது வந்து எம்பி மூலமோ எம்பி பொதுமக்களுடைய லெட்டரை எங்களுக்கு அனுப்புவாங்க. நாங்கள் அது மேல் இடத்தெல்லாம் அனுப்பிச்சு கவரேஜ் டெஸ்ட் பண்ணுவோம். அதாவது பிஎஸ்என்எல் கவரேஜ் இல்லைன்னா கூட ப்ரைவேட் கவரேஜ் இருந்தால் அங்கே டவர் போட மாட்டோம். யார் கவரேஜும் இல்லை, ஜியோ இல்லை, பிஎஸ்என்எல், ஏர்டெல் யாருமே இல்லை அப்படின்னா அதுக்கு டவருக்கு ஏற்பாடு பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே பிஎஸ்என்எல் கவரேஜ் கொடுக்குது. அருமை சார். சார், இந்த டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸ் அப்படின்னு வந்துட்டாலே மக்கள் அதிகமாக சொல்கிற புகார் வந்து நெட்வொர்க் இஷ்யூஸ், அப்புறம் கஸ்டமர் கேர் ரெஸ்பான்ஸ் அப்படின்றது தான். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்துட்டு பிஎஸ்என்எல் எப்படி வந்து சால்வ் பண்ணுறாங்க? இப்போது அதுக்கு வந்துட்டு போர்ட்டல்லாம் இருக்குது. selfcare.bsnl.co.inல நீங்கள் போய் அல்லது பிஎஸ்என்எல் கிரீவன்சஸ் போர்ட்டல் போட்டாவே இதெல்லாம் வந்துடும். ஞாபகம் கூட வச்சுக்க தேவையில்லை. அதில் போய்ட்டு நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் புக் பண்ணலாம். அப்புறம் இப்போல்லாம் இந்த சாட் பாட்னு வந்துருச்சு. இப்போ எல்லாருமே அது ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது இதில் எங்களுக்கு சாட் பாட் நம்பர் ஒன்று இருக்குது. 18000444 அப்படிங்கிற நம்பரில் நீங்கள் பண்ண ஹாய்னு போட்டால் போதும். ஃபர்தராக உங்களுக்கு என்ன உனக்கு நம்பரு, உங்களுக்கு எதாவது புது FTTH கனெக்ஷன் வேணுமா, வேறு என்ன ரிக்குவயர்மெண்ட்டு, அல்லது உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் கனெக்ஷன் ஒர்க் பண்ணலையா, அல்லது பில் பேமெண்ட்டில் எதாவது இஷ்யூ இருக்கா, எதாக இருந்தாலுமே நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா ஆப்ரேட்டருக்கும் போகும். ஆப்ரேட்டர் இன்டர்வியூன் பண்ணி என்னங்கிறத அவர் சொல்யூஷன் கொடுப்பார். இல்லைனா அவரே பார்ப்பார் எந்த ஸ்டேஜில் நிற்கிது அப்படின்னு தே வில் கால். ஸோ அந்த மாதிரி இப்போ எல்லாமே லேட்டஸ்ட்டாக இப்போ மற்ற அதாவது இந்த கரண்ட் ட்ரெண்ட் என்னவோ அதை வந்து பிஎஸ்என்எல் அடாப்ட் பண்ணிட்டு வருது. மக்கள் சேவையில் இப்போது அதே மாதிரி மொபைலுக்கு அதே மாதிரி சர்வீஸ் இருக்குது. 1503ன்னு ஒரு கம்ப்ளைண்ட் நம்பர் இருக்குது. அதில் டயல் பண்ணிங்கன்னா கால் சென்டருக்கு போகும். அது ஏன் வந்துட்டு அது உடனடியாக நிவர்த்தி பண்ண முடியல அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா, ஏன்னா வந்து அந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் ஒரு சிலது வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா, அது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு ப்ரொசீஜரில் டிலே, ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் பேட்ரி, பவர் பிளான்ட்டு, அதர் எக்யூப்மெண்ட்ஸு கொஞ்சம் டிலே ஆச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த கம்ப்ளைண்ட்டை வந்துட்டு க்ளோஸ் பண்ண தான் செய்யணும். இப்போ அந்த மாதிரி சில ஏரியாவில் வந்துட்டு நம்மளுக்கு இந்த பவர் சப்ளை இல்லைன்னு வச்சுங்களேன், எலக்ட்ரிசிட்டி சப்ளை இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து பேக்கப் சப்ளை இருக்கணும். பேக்கப் சப்ளைனா ஜென்ரேட்டர் சப்ளை இருக்கணும், அப்புறம் பேட்ரி சப்ளை இருக்கணும். ஸோ இதுலாம் ஒரு சில ஏரியாவில் இப்போ ப்ரொக்யூர்மெண்ட்டில் இப்போ வந்துட்டுருக்கு. ஸோ அனதர் ஒரு 3 monthsல எல்லா இடத்துலையும் பேட்ரி, பவர் பிளான்ட் எல்லா இடத்துலையும் வந்துடும். அப்படிங்கிறப்ப அந்த இஷ்யூ சால்வ் ஆகும். இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, பிஎஸ்என்எல்லுடைய மார்க்கெட் ஷேர் வந்துட்டு இப்போ அரௌண்டு 10% தான். ஒரு 100% டோட்டல் மார்க்கெட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிக மார்க்கெட் ஷேர் இருக்கிறவங்க ஜியோ, அதுக்கடுத்து ஏர்டெல்லும் விஐஎல் 40-30-20 இருப்பாங்க. அவங்க பிஎஸ்என்எல் 10% தான் இருக்குது. அப்போ டவர்ஸ் வந்து அதிகமாக போட்டிருக்காங்க. யார்? ஏர்டெல், ஜியோ வந்து மேக்ஸிமம் டவர் போட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு வந்துட்டு கஸ்டமர் கம்மியாக இருக்கிறனால டவரும் கம்மியாக தான் இருக்குது. அதாவது கஸ்டமர் அதிகமானாங்கன்னா டவர் அதிகப்படுத்தணும். ஸோ அவங்களுக்கு கஸ்டமர் பேஸ் அதிகமாக இருக்கனால டவர் அதிகமாக இருக்குது. அதனால் வந்துட்டு பக்கமாக டவர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கவரேஜ் நல்லா கிடைக்கும். அது ஒன்று. பிஎஸ்என்எல் வந்துட்டு இப்போது அதிகப்படுத்திகிட்டே வர்றோம். கஸ்டமர் பேஸு இப்போது அப்படியே அதிகமாகிட்டே வருது. இப்போ கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆக நாங்களும் டவர் அதிகப்படுத்தும். இன்டோர் கவரேஜ் இப்போ இதுக்குள்ளேலாம் கிடைக்காது, சரிங்களா? அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஐபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்பில்டிங் சொல்யூஷன் போடணும். இந்த மாதிரி மல்டி வால் பென்ட்ரேஷன்லாம் வராது. அது கொஞ்சம் ஒரு ஆண்டனாவை இந்த டைரக்ஷனில் ஓரியன்ட் பண்ணி வைக்கணும். இல்லை அப்படின்னா ஒரு இன்பில்டிங் சொல்யூஷனுங்கிறது அது வந்து மினியேச்சரைஸ்டு பிடிஎஸ்னால் பேஸ் டிரான்ஸ்யூசர் ஸ்டேஷனு. அது வந்து கொஞ்சம் பவர் தான் ரேடியேட் பண்ணும். இந்த ரூமுக்கு அளவுக்கு கவரேஜுக்கு எவ்வளோ தேவையோ, எப்படி 0 வாட் பல்ப் இருக்குது, தெரு லைட்டு பெருசாக இருக்கு இல்லையா, ஒரு ரூமுக்கு 0 வாட் இருந்தால் போதும், 60 வாட் இருந்தால் போதும். மேலே போனீங்கன்னு வச்சிங்களேன், தெருவில் போடுறோம் இல்லையா 20 மீட்டரில், அது வந்து ஹை பவர், அது வந்து எல்லா இடத்துக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அந்த மாதிரி தான் இந்த கான்செப்ட். ஐபிஎஸ் போடணும், சரிங்களா? பிஎஸ்என்எல் டவர் வந்து கம்பேரிங் ஜியோ கம்மியாக தான் இருக்குது, அதிகப்படுத்தணும்.
அப்போ தான் இதுக்கெல்லாம் ஃபுல்லாகவே உங்களுக்கு சொல்யூஷன் வரும். அது பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து பிஎஸ்என்எல் ப்ராட்பேண்ட் அப்புறம் எஃப்டிடிஹெச் சேவைகள் பற்றி மக்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார். இந்த பிஎஸ்என்எல் ப்ராட்பேண்ட் அப்படிங்கிறது இந்த ட்ரெடிஷ்னல் டெக்னாலஜி, அதாவது நிலத்தில் காப்பர் கேபிள் பதிச்சு கொடுக்குற டெக்னாலஜி. அது 2 MBPSலேருந்து ஒரு 10 or 20 MBPS வரை தான் கிடைக்கும் இந்த நார்மல் லேண்ட்லைன் ப்ராட்பேண்டில். அந்த டெக்னாலஜி எல்லாம் இப்போது ஃபேஸ் அவுட் ஆகிட்டுது. அது வந்து எக்ஸ்சேஞ்ச் வரைக்கும் தான் ஃபைபர் இருக்கும். எக்ஸ்சேஞ்சிலிருந்து நம்ம கஸ்டமர் ப்ரீவியஸ் வரைக்கும் காப்பர் கேபிள் பதிச்சிருப்பாங்க. ஸோ அந்த காப்பர் கேபிளுடைய கன்ஸ்டைண்ட் வந்து பேண்ட்வித் கன்ஸ்டைண்ட். அது வந்துட்டு ஃபுல் ஸ்பீடு கொடுக்காது. அதுக்கு வந்துட்டு மோடமெல்லாம் போட்டு அதை காம்பன்சேட் பண்ணாலும் அதுக்கு வந்துட்டு ஒரு லிமிட் இருக்குது. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இப்போது ஃபைபர் டு தி ஹோம்னு ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு. அந்த டெக்னாலஜி மூலமாக எண்ட் டு எண்டு வந்து ஃபைபர் கஸ்டமர் எண்டிலிருந்து கஸ்டமர் எண்டு ஏ எண்டிலிருந்து பி எண்டு வரைக்குமே இப்போ ஒரு கஸ்டமர் கூப்பிட்றாரு அப்படின்னா 2 எண்டுமே ஃபைபர். அல்லது சர்வருக்கு போய் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுறீங்கனாலும் எண்ட் அப் டு சர்வர் அப் டு திஸ் கஸ்டமர் ப்ரௌசிங் தி பிசி எல்லாமே மொபைல் ஆகட்டும் எதாக இருந்தாலுமே ஒய்ஃபைல எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஃபைபர் ஆகிட்டுது. ஸோ அந்த வகையில் வந்து இது ஸ்பீடு ரொம்ப அதிகம். உங்களுக்கு வந்து இது என்ன சொல்கிறது, இன்ஃபைனிட் பேண்ட்வித் இது ஃபைபரில், சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு 1 Gbps வரைக்கும் ஸ்பீடு கிடைக்கும். நாங்கள் கொடுத்துருக்கிற பிளான் வந்து 1 Gbps வரைக்கும் இருக்குது. 249 பிளான்லேருந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். 249 பிளானில் வந்துட்டு உங்களுக்கு 25 Mbps ஸ்பீடு தான் கிடைக்கும். அதில் வந்துட்டு 10 GB டவுன்லோட் இருக்குது. டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் இருக்குது. உங்கள் ரெக்குயர்மெண்ட் அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். ரூரல் ஏரியாவில் தான் 249, அர்பன் ஏரியாவில் 299. 249ங்கிறது இப்போது கம்பேரிங் ப்ரைவேட்டு எங்களது லோயஸ்ட்டு டேரிஃபை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து காப்பர் ப்ராட்பேண்டுங்கிறது ஆல்மோஸ்ட் இல்லை. அதாவது ஒரு சில கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு அவங்க பாலிசி டேஸ்னாலும் உடனடியாக என்ன ஒரு ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ஆர் மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸு உடனடியாக அவங்க வந்து காப்பர் டு ஃபைபர் மாற்றணும்னா அவங்க ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பர்மிஷன் வாங்கி எழுதுறதுனால கொஞ்சம் டிலே ஆகுது. அதர்வைஸ் மீதி எல்லாம் ப்ரைவேட் இண்டிவிஜுவல் கனெக்ஷன்ஸ் எல்லாமே மாற்றிட்டோம். ஒன்று எங்கள் பிஎஸ்என்எல் எஃப்டிடிஎஸ் வந்துட்டாங்க, அல்லது ப்ரைவேட் எஃப்டிடிஎஸ் இருக்குது. நான் பிஎஸ்என்எல் மட்டும் எஃப்டிடிஎஸ் கொடுக்கல. காம்படிஷன் எல்லா துறையிலையும் இருக்குது. அதாவது எல்லா துறையும் இந்த சென்ஸு மொபைல்லையும் காம்படிஷன் இருக்குது, எஃப்டிடிஎஸ்லையும் காம்படிஷன் இருக்குது, லீஸ் லைன் சொல்லுவாங்க கோர் பேங்கிங்க்கு, அதுலேயும் காம்படிஷன் இருக்குது, எவ்வரி ஏரியாவிலையும் காம்படிஷன் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ எஃப்டிடிஹெச் இப்போ நாங்கள் கொடுக்குற மாதிரி இப்போ எல்லாமே பிஸ்னஸ் மாடலில் எண்ட் டு எண்ட் கொடுக்குறது கிடையாது. எக்ஸ்சேஞ்ச் வரைக்கும் பிஎஸ்என்எல்லோ அல்லது மற்ற ஆப்ரேட்டரை கொடுப்பாங்க. இப்போ ரெயில்டெல் கூட கொடுக்குறாங்க எஃப்டிடிஹெச் கனெக்ஷன்ஸு. ஸோ ரிமைனிங் வந்துட்டு இந்த லோக்கல் கேபிள் டிவி ஆப்ரேட்டர்ஸ் மூலமாக அவங்க எனக்கு லோக்கல் கேபிள் டிவி எல்லாமே இப்போ ஆப்டிக்கல் ஃபைபரில் ஒர்க் பண்ணுது. ஸோ அது மூலமாக நாங்கள் அவங்களுடைய சர்வீஸ் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறோம். நாங்களும் இல்லை, மற்றவங்களும் அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. ஸோ கஸ்டமர் போய் ரீச் பண்ணுறதுக்கு பார்ட்னர்ஷிப் மாடல் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ எஃப்டிடிஎஸ் தான் அல்டிமேட் டெக்னாலஜி. அது வந்து இன்னும் ஒரு சில இடத்துல கிடைக்காத கூட இருக்கலாம். ஏன்னா அது வந்து ஃபைபர் போடணும். எல்லா இடத்துலையும் இங்கே கிடையாது. எங்கெங்கெல்லாம் கேட்குறாங்களோ அங்கே வந்துட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற லோக்கல் கேபிள் டிவி ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். அவங்கள வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க. கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு தென் அவங்க மூலமாக கனெக்ஷன் கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து ட்ரெடிஷ்னல் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சு ஒவ்வொரு ஏரியாவிலையும் இருக்கும். ரோட் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சு, அது மாதிரி ஹேடாஸ் ரோட் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சு, பெரிய பெரிய டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்செலாம் இருக்குது. அங்கே எல்லாம் வந்து முன்னே இருந்த அந்த பழைய சுவிச்சஸ்லாம் கிடையாது, டிஜிட்டல் சுவிச்சஸ்லாம் கிடையாது. எல்லாம் ஐபி பேஸ்டு ரவுட்டர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாம் ரவுட்டர் மீடியா கேட்வே இந்த மாதிரி ஆகிப்போயிடுச்சு. எல்லாம் மினியேச்சரைஸ்டு. அதனால் வந்து பில்டிங் ஸ்பேஸ் நிறைய குறைஞ்சி போச்சு, ரெக்குயர்மெண்ட்டும் தேவையில்லை. ஸோ அதனால் வந்து மக்களுக்கு இந்த எஃப்டிடிஎஸ் கனெக்ஷன்ஸ் நம்ம சொல்லலாம் கூட அதர் ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க. அந்த லோக்கல் கேபிள் டிவி ஆப்ரேட்டர்ஸும் எனிபடி இன்னும் இண்டிவிஜுவல் கூட நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இண்டிவிஜுவல் கூட ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் கனெக்ஷன் கொடுக்கலாம். ஏன்னா பிஎஸ்என்எல் பேரில் தான் பில்லு வரும். நீங்கள் இண்டிவிஜுவல் நீங்கள் யார் விரும்பினாலும் எனி இண்டிவிஜுவல் யூ கேன் ரெஜிஸ்டர். நீங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டு கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா பிஎஸ்என்எல்லில் நீங்கள் வந்துட்டு கேபிளை போட்டு கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். அதில் 50-50 ரெவன்யூ ஷேரிங் மாடல். பில்லு வரதெல்லாம் சப்போஸ் 1000 ரூபா ஒரு கஸ்டமர்கிட்ட இருந்து பில்லு வருதுன்னா 500 rupees அந்த எண்டு பார்ட்னருக்கும், பிஎஸ்என்எலுக்கு 500 rupees. இது வந்து ப்ரைவேட் ஆப்ரேட்டர்ஸும் இதே மாடல் தான் இது பண்ணுறாங்க. சார், இந்த டிஜிட்டல் இந்தியா இ கவர்னன்ஸ் மாதிரி திட்டங்களில் பிஎஸ்என்எல்லோட பங்கு என்னது சார்? ஸோ பிஎஸ்என்எல் பார்த்திங்கன்னா எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்கு, கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸு, பேங்கிங் எல்லாத்துக்குமே நாங்கள் தான் கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம். இது வந்துட்டு அது வந்து அவங்களுடைய இதுவும் கூட கம்பல்சன்னு அவங்க வந்து பிஎஸ்என்எல் தான் எடுக்கணும். ஸோ அந்த வகையில் எல்லா கவர்மெண்ட் இ கவர்னன்ஸு பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே பிஎஸ்என்எல் சார்ந்தான் இருக்குது. அது வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னா லீஸ் சர்க்கியூட்னு சொல்லுவாங்க. லீஸ் சர்க்கியூட் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு கோர் பேங்கிங்க்கு
ஒரு இடத்து இப்போ எல்ஐசி ப்ரீமியம் நீங்கள் எந்த மொழியில் இருந்தாலும் கட்டிக்கலாம். சர்வர் சென்னையில் இருக்கலாம், எல்ஐசி ஆஃபீஸில் கூட இருக்கலாம். அங்கே இருக்கிற சிவகங்கையிலையோ ரிமோட்டஸ் கமுதியில் இருக்கிறவங்க கூட எல்ஐசி ப்ரீமியம் கட்ட முடியும். அதே மாதிரி டிஎன்இபியும் அதே மாதிரி தான். அந்த மாதிரி இது எல்லாம் எப்படி இந்த கோர் பேங்கிங் கொடுக்கறதுக்கு நீங்கள் லீஸ் சர்க்யூட் கொடுக்கணும். லீஸ் சர்க்யூட் வந்து எல்லாம் நாங்கள் தான் கொடுக்குறோம். அதில் வந்துட்டு லீஸ் சர்க்யூட் பேண்ட் வித் வந்துட்டு 64 kbps இருந்துட்டு ஈவன் 1 Gbps வரைக்கும் இருக்குது. டிபெண்டிங் அந்த அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம். அதுவும் இல்லாமல் இப்போ எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டு, கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ், மெடிக்கல் காலேஜஸ், எய்ம்ஸு எல்லாத்துக்குமே பிஎஸ்என்எல் தான் நாங்கள் கவர்னன்ஸுக்கு உறுதுணையாக இருக்கிறோம். போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாமே மொபைல் ஆகட்டும், ஈவன் லீஸ் சர்க்யூட்டு, அவங்களுடைய எல்லா போலீஸ் ஆஃபீஸும் சிசிடிஎன்எஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த நெட்வொர்க் எல்லாமே நாங்கள் தான் கொடுத்துருக்குறோம். ஸோ கவர்மெண்ட் கவர்னன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாமே பிஎஸ்என்எல் சார்ந்தான் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து த்ரூ அவுட் இருக்கிறோம். அதாவது ரிமோட்டர் ஸ்பாட்டில் கூட பிஎஸ்என்எல் இருக்குது. அப்போது ரிமோட்டர் ஸ்பாட்டில் ஒரு இந்தியன் பேங்கோ ஒரு ஸ்மால் பேங்கோ இருக்குது அப்படின்னா, கிராம பேங்க் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா நம்ம கனெக்ஷன் கொடுக்க முடியும். அதனால் வந்துட்டு பிஎஸ்என்எல் தான். ப்ரைவேட்டுக்கு போனீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல இருக்காது, டவுனில் எங்கே வேணாலும் கொடுப்பாங்க. பட் வந்துட்டு ரிமோட்டர் ஸ்பாட்டு அவங்களுடைய ப்ரெசன்ஸ் இருக்காது, எக்ஸ்சேஞ்ச் இருக்காது. அதனால் வந்துட்டு கொடுக்குறது கஷ்டம். ஸோ கவர்னன்ஸுக்கு பர்டிகுலர் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு பிஎஸ்என்எல் தான் உறுதுணையாக இருக்குது. தேங்க்யூ சார். கம்யூனிகேஷன் டெக்னாலஜி வளர்ந்துருக்கிறதுல சொசைட்டியில் என்னெல்லாம் சேஞ்சஸ் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கம்யூனிகேஷன் வளர்ந்ததுனால இப்போ உங்களுக்கு ஆப்வியஸாக தெரியும், இப்போது எத்தனையோ மாற்றங்கள் வந்திருக்கு. சரிங்களா? இப்போது ஒரு காலகட்டத்தில் ஒரு பிளைன் ஓல்டு டெலிஃபோன் சொல்லுவாங்க, பாட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் மியூசியம் தான் இருக்கும், நீங்களாம் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஃபோனை வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஓரளவுக்கு சொசைட்டியில் எலைட்டாக இருக்கிறவங்க தான் வச்சுருக்க முடியும் அந்த காலகட்டம். பட் சாதாரண மக்களுக்கு அது தேவையே இல்லாமல் இருந்தது, ஒரு காலகட்டத்தில் அப்படி இருந்தது. அப்புறம் அப்படியே கொஞ்சம் அதிகமாகிட்டே வந்தது. அதனுடைய தேவையை தெரிஞ்சுக்கிட்டப்போ எல்லோரும் வாங்க ஆரம்பித்தாங்க, விலையும் குறைஞ்சது. மாதம் நீங்கள் வாங்குறப்போ விலை குறைய தான் செய்யும். ஸோ பர்டிகுலராக இந்த ஒயர்லெஸ் டெக்னாலஜி வந்த பின்னாடி இதனுடைய நீடு எப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு கோர் பேங்கிங் ஆகட்டும், ஒரு காலத்தில் அது வந்து நிலத்தில் கேபிள் பதிச்சு போயிட்டுருக்கோம். இப்போ எல்லாமே ஒயர்லெஸ்லேயே கோர் பேங்கிங் பண்ண முடியும். வில்லேஜ் ஏரியாவில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம்னா டவுனை நோக்கி வரணும், அல்லது மொபைல் பேங்கிங் வேன் கூட இருந்தது அந்த காலத்தில். இப்போ எல்லாமே வில்லேஜஸில் கூட நீங்கள் இப்போ வந்து 100% வந்துட்டு எல்லா மக்களுக்குமே பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியுது. அவங்க அந்தந்த ஊரில் ஒரு ஏடிஎம்மை போட்டு அவங்களுடைய பேலன்ஸை பார்த்துக்க முடியுது, பைசா எடுக்க முடியுது. அப்படின்னா இது எல்லாமே இந்த கம்யூனிகேஷனால் வந்த ஒரு மாற்றங்கள், ஒரு நன்மைகள் தான். அது இல்லாமல் இருந்திருந்தால் கேஷ் டிரான்சாக்ஷன்லாம் இருந்திருக்கணும், மக்கள் சேவிங்ஸு பண்ணியிருக்க முடியாது. கொஞ்சம் பணம் மிச்சமாச்சுன்னா யாருக்காக கொடுத்து வைப்பாங்க, அதில் சில ஏமாற்றங்கள் நடக்கும். அப்புறம் அதே சமயத்தில் அவங்க எத்தனையோ சொல்லணும் அது மாதிரி. அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு பொருளுக்குரிய விலை இப்போ எல்லாமே உங்களுக்கு நெட்டில் பார்த்துக்கலாம். என்ன ஃபேர் ப்ரைஸ் என்னங்கிறது பார்த்துக்க முடியும், மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் என்னங்கிறது பார்த்துக்க முடியும், யாரையும் கேட்டு தெரிஞ்சிக்க தேவையில்லை. அதே மாதிரி எஜுகேஷனில் எடுத்துக்கிட்டாலும் எஜுகேஷன் செக்டாரில் நீங்கள் வந்துட்டு சென்னையில் இருக்கிற கல்வி வந்து ஒரு வில்லேஜில் கிடைக்கும். ஏன்னா வந்துட்டு டெலி எஜுகேஷனில் இங்கே உட்காந்துருக்கிற இப்படி இங்கே வந்துட்டு அவர் டீச் பண்ணுறாருன்னா வில்லேஜில் எந்த மொழி வேணாலும் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி பேண்ட்வித்தில் அதிகமாக போச்சு. முன்னெல்லாம் கிடைக்காது, வந்து பேண்ட்வித் கம்மியாக இருக்கும். இப்போ எல்லாமே ஆப்டிக்கல் ஃபைபர் கம்யூனிகேஷன் வந்ததுனால ஸோ எஜுகேஷன் செக்டார் எடுத்தாலும் சரி, பேங்கிங் செக்டார் எடுத்தாலும் சரி, அக்ரிகல்ச்சர் செக்டார் எடுத்தாலும் சரி, டிரான்ஸ்போர்ட் செக்டார் எடுத்தாலும் சரி, எல்லா செக்டார்லேயும் கம்யூனிகேஷன் விளைவுனால லாட் ஆஃப் சேஞ்சஸ்ஸு, இம்ப்ரூவ்மெண்ட்டு, மக்களுக்கு நல்ல சௌகரியங்கள் கிடைக்குது. இப்போ எல்லாத்துலேயும் சென்சார் போட்டுறாங்க. சரிங்களா? ஐஓடிங்கிறது ஒரு சென்சார், ஓகேங்களா? இன்டர்நெட் ஆஃப் திங்ஸு. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம நார்மலாக பேர்சன் டு பேர்சன் பேசுகிறது வந்து அது வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸுங்கிறது திங்ஸ் டு திங்ஸ் பேசிக்கும். சரிங்களா? இப்போ வந்து ஃப்ளீட் ட்ராக்கிங் இருக்குது. அதே சமயத்தில் இப்போது ஒரு டயர் பஞ்சர் ஆகி போச்சு, அல்லது ஒரு வெஹிக்கிளில் ஃபியூவல் கம்மியாக போச்சு, உடனடியாக அந்த டிரைவர் பார்க்குறாரோ இல்லையோ, அந்த டிரைவர் பார்க்குறாரோ இல்லையோ, சென்ட்ரலைஸ் மானிட்டரிங்கில் இந்த டயர் வந்து யார் கம்மியாக இருக்குது, உடனடியாக போடு, ஃபியூவல் லெவல் கம்மியாக இருக்குது. அந்த மாதிரி எத்தனையோ பேராமீட்டர்ஸை ரிமோட்டாக மானிட்டர் பண்ணி உங்களுக்கு மக்களுக்கு சேஃப்டியை கொடுக்க முடியுது. இது மாதிரி எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து இதை ரிலேட் பண்ணி சொல்லலாம். எக்கச்சக்கமான வசதிகள். இது வந்து கம்யூனிகேஷன் வந்துட்டு மக்களுடைய தராதரம், வாழ்க்கை தரம் உயர்றதுக்கு பெரிய பங்கு வகிக்குது. சரிங்களா? எஸ் சார், இன்றைய இளைஞர்கள் முழுக்க மொபைல்லையே இருக்காங்க. இதை நீங்கள் ஒரு வாய்ப்பாக பார்க்குறீங்களா, இல்லைன்னா சவாலாக பார்க்குறீங்களா? அதாவது எந்த ஒரு டெக்னாலஜி வந்தாலும் அதில் நம்ம வந்து நன்மைகள் இருக்குது, தீமைகளும் இருக்குது. நம்ம தீமைகள் அப்படின்னா அதை வந்து அவாய்ட் பண்ணணும். அது ஓகே, மினிமமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது கண்டினியூஸாக ஃபேஸ்புக்கை பார்க்குறது, இதை பார்க்குறது, இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கிட்டே உட்காந்து படிப்படக்கூடாது. ஸோ ஒரு பேலன்ஸ் இருக்கணும். இந்த காலத்து இது வந்து யாரும் எஜுகேட்டட் பீப்புள் ஓரளவுக்கு இந்த மாணவ பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பேலன்ஸு பண்ண தெரியறதில்ல. மோஸ்ட்லி அவங்க டைம் இது ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு
மற்ற எதில் கான்சன்ட்ரேட் பண்ணுமோ அந்த பருவத்தில் எதில் கான்சன்ட்ரேட் பண்ணுமோ அதை வந்து கொஞ்சம் விட்டுறாங்க. அதர்வைஸ் வந்துட்டு இது வந்து நன்மை தான் கொடுக்குது, அது நான் சொல்கிறது இல்லை, இது வந்து உலகமறிந்த உண்மை, இது இயற்கை. ஓகேங்களா? எந்த டெக்னாலஜி வந்தாலும் சரி நல்லதுக்காகத்தான். அதில் கெடுதல் இருக்குது அப்படின்னா அந்த ரெகுலேஷன் மூலமாக நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஏன் கெடுதல் இது நடக்குது, மிஸ்யூஸும் நடக்குது, எத்தனையோ டிஜிட்டல் கிரைம் வருது. அதுக்கு வந்து அதுக்குரிய ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இருக்கிறாங்க, ஐபி இருக்கிறாங்க, எத்தனையோ சிபிஐ இருக்காங்க, எத்தனையோ டிஜிட்டல் கிரைமுக்குன்ட்டு எத்தனையோ விங்ஸ் எல்லாம் இப்போ ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பேங்கிங்கில் எத்தனையோ ஃப்ராடு நடக்குது. அண்டு மக்கள் ஏதோ ஒரு இமெயிலில் ஒரு லிங்க் அனுப்பிச்சி விட்டு அதை கிளிக் பண்ணி ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி பைசா எடுத்துட்றாங்க. இந்த மாதிரி மிஸ்யூஸ்லாம் நடக்குது. அதுக்கு பேர் ஃபிஷிங்னு சொல்லுவாங்க. ஃபிஷிங்னா பார்க்குறது அவங்க ஹவு அலர்ட் தே ஆர்ன்ட்டு, சரிங்களா? அப்போது ஃபிஷிங் பண்ண வேண்டியது இமெயில் ஃபிஷிங்னு சொல்லுவாங்க, ஃபோன் ஃபிஷிங்லாம் இருக்குது. அதில் வந்துட்டு ஒரு சிலர் ஒரு மேபி ஒரு 0.1% ஈல்டு ஆனால் கூட அவங்களுக்கு போதும். இந்த மாதிரி கால் சென்டர் ரன் பண்ணுறாங்க ஃபிஷிங்காக. ஆப்பை டவுன்லோட் பண்ண சொல்லுவாங்க, ஏதோ ஏமாந்து போயிட்டாங்க, அதை நான் பண்ணி ஓடிபி வந்துச்சுன்னா கேட்க வேண்டியது, சரிங்களா? இதெல்லாம் தான் மிஸ்யூஸு. இந்த மிஸ்யூஸுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு ரெகுலேட்டரி மெக்கானிசம் இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது. இப்போ டெய்ட்டின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அப்புறம் இன்னும் ரெகுலேட்டரி டிபார்ட்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அவங்களுடைய ரோலில் அஃப்கோர்ஸ் அங்கே அதனுடைய சப் யூனிட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் யூனிட்லேயும் ஒவ்வொரு ஏரியாவிலையும் இருக்கிறாங்க. அப்புறம் அதுக்கு 1930 நினைக்கிறேன் அந்த சைபர் கிரைம் எல்லாம் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு, அது மாதிரி வெப்சைட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இதெல்லாம் யூஸ் பண்ணணும். இந்த மொபைல் ஆகட்டும், இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாமே விழிப்புணர்வோடு யூஸ் பண்ணணும். அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பயம் வராது. ஒரு சிலர் ஒரு அழகு இடத்துல ஏடிஎம் வந்தப்போ கவர்மெண்ட் செக்டாரில் முன்னாடி கேஷ் தான் வந்துட்டு ஒரு கவரில் போட்டு ஒவ்வொரு எம்ப்ளாயும் கொடுப்போம், ஒரு பேரோலில் சைன் பண்ண சொல்லுவோம். அதெல்லாம் போய் ஏடிஎம்மில் பணத்தை எடுத்துக்கணுன்னே நிறைய பேர் எனக்கு வேண்டாம்னு எழுதி கொடுத்துட்டாங்க. எனக்கு வந்து கேஷை தான் கொடுக்கணும்னு சொல்லி பயம், ஏன்னா அவங்களுக்கு அறியாமை. ஸோ அதெல்லாம் இப்போ ஓரளவுக்கு மாறி போச்சு. அந்த மாதிரி ஈவன் இப்போது ஜிபே பண்ணுறது கூட நிறைய பேர் யோசிக்கிறாங்க, ஏதாவது தப்பாயிடுமா அப்படின்ட்டு. ஸோ அந்த அறியாமை வரணும். அப்புறம் சிலது வந்து இந்த மீடியாவிலேயே தேவையில்லாமல் மூழ்கிட்டு டைம் போகிறதே தெரியாத, அப்புறம் எங்கே டைம் தேவைப்படுதோ அதை ஸ்பெண்ட் பண்ண முடியாத போகுது. அது பர்டிகுலராக மாணவ சமுதாயத்துக்கு. ஸோ அது வந்து பேரண்ட்ஸும் காலேஜ்லேயும் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறாங்க, மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது இன்சைடு. அது நம்ம தான் பார்த்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கணும். தேங்க்யூ சார். எமர்ஜென்சி காலங்கள், அதாவது பேரிடர், இயற்கை சீற்றம் போன்ற இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் வந்து பிஎஸ்என்எல் எந்த அளவுக்கு பங்கு வகிக்குது? எமர்ஜென்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இந்த சைக்ளோனு, அப்புறம் சுனாமி, சைக்ளோனால் வர்ற ஃப்ளட்டு, இதுக்கு வந்துட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டும் எங்களுடைய நெட்வொர்க் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போது ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டும் பாதிக்கப்படும். இப்போ சப்போஸிங் ஹெவி விண்டுனால டவர் விழுது, கேபிள் வந்து பிரேக் ஆகுது, ஃப்ளட்டுனால எக்ஸ்சேஞ்ச் வந்து சப்மர்ஜ் ஆகிடுது, ஒர்க் பண்ணல, அப்படிங்கிறப்போ ரோடில் இருக்கிற கேபிள் எல்லாம் வந்து ஏதாவது தண்ணி இறங்கிடும், அது வந்து அட்டன் பண்ண முடியாது, ஏன்னா ஃப்ளட் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எல் வந்துட்டு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் தான் சர்வீஸ் கொடுக்குறதுனால உடனடியாக நாங்கள் தான் ரிலை பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் சைடில் ஒரு டிசாஸ்டர் டீமே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது ஸ்டாண்டர்டு ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்குது. அதில் பிஎஸ்என்எல்லும் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸும் கம்பைன் பண்ணி அந்த ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம். அதே சமயத்தில் இப்போ ரிமோட் ஏரியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்லி பிஎஸ்என்எல் சர்வீஸ் மட்டும்தான் இருக்கும். அங்கே வந்துட்டு அது பேரிடர் இந்த மாதிரி ஏதாவது டிசாஸ்டர் ஆச்சு அப்படின்னா பிஎஸ்என்எல் அந்த சர்வீஸை ரெஸ்டோர் பண்ணுற வரைக்கும் எந்த ஒரு சர்வீஸும் கிடைக்காது. ஒரு லேண்ட்ஸ்லைடு, கொடைக்கானல்லேயும் ஒரு லேண்ட்ஸ்லைட் ஆகுது, அங்கே வந்துட்டு கேபிள் கட் ஆகிடுது அப்படின்னா எந்த ஒரு சர்வீஸும் இருக்காது. ஏன்னா ப்ரைவேட் பிளைன்ஸில் அப்படி கிடையாது. எங்கள் சர்வீஸ் இல்லைன்னா காற்றுலேயும் மழையிலையும் டவுன் ஆகிட்டதுனாலும் மற்ற சர்வீஸ் இருக்கும், ஜியோவோ மற்ற சர்வீஸ் இருக்கும். பட் வந்துட்டு இங்கே அப்படி கிடையாது. ஸோ பிஎஸ்என்எல் ரிமோட்டஸ்ட் பார்ட்டில் பிஎஸ்என்எல் மட்டும் தான் நம்பியிருக்கிறாங்க. இந்த மாதிரி டிசாஸ்டர் சமயத்தில் நாங்கள் தான் இப்போ லேவில் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிஎஸ்என்எல் தான் போயிட்டு, ஏன்னா அங்கே வந்து கமர்ஷியலி நாட் வியபிள். லேலாம் வந்துட்டு இப்போது கோல்டஸ்ட் ரீஜன் இந்தியாவிலேயே, ஸோ நார்த்தன் பார்ட். ஸோ அங்கெல்லாம் போயிட்டு ப்ரைவேட் மோஸ்ட்லி இது வந்து ஒன்று வந்து இது. பட் பிஎஸ்என்எல்ல வந்து ஸ்டாஃப் வந்துட்டு ரெகுலர் ஸ்டாஃப் நிறையா இருக்காங்க. அப்புறம் தேர் ஆல் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸு. ஸோ இம்மீடியட்டாக வந்துட்டு ரெஸ்பாண்டும் பண்ணுவாங்க. ப்ரைவேட்டில் அஃப்கோர்ஸ் அது வந்துட்டு அவங்களுக்கு அந்த இது இருக்குது, எஸ்ஓபி இருக்குது அவங்களுக்கும். அது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் தான் எல்லா ஆப்ரேட்டரும் காமன் அந்த எஸ்ஓபி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. அவங்களும் வந்து பண்ணி ஆகணும். அதனால் வந்துட்டு பிஎஸ்என்எல் பிளேஸை என்ன ஒரு வைட்டல் ரோல் இன் கேஸ் ஆஃப் இது மாதிரி டிசாஸ்டர் வர்றப்போ பிஎஸ்என்எல் வந்துட்டு கவர்மெண்ட் சர்வீஸ் கொடுக்கறனால உடனடியே அப்போ தான் கவர்னன்ஸ் எல்லாமே ரெஸ்டோர் ஆகும்.
அந்த மாதிரி அந்த வகையில் வந்துட்டு பிஎஸ்என்எல் பீயிங் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் நாங்கள் தான் பண்ணுவோம். அருமை சார். பிஎஸ்என்எல் சேவையை சிறப்பாக பயன்படுத்த பொதுமக்களிடையே என்ன மாதிரியான விழிப்புணர்வு தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? விழிப்புணர்வு என்ன மாதிரி தேவைன்னா, எங்களுக்கு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா டிரான்ஸ்பேரன்சி இருக்கும். இது முன்னாடி சொன்னேன், இது மக்கள் பணத்தால் மக்களுக்காக மக்களால் கொடுக்கப்படுகின்ற சர்வீஸ். ஏன்னா கவர்மெண்ட் சர்வீஸுங்கிறது எல்லாமே ஃப்ரம் பலதரப்பட்ட சொசைட்டியிலிருந்தும் ரெப்ரசன்ட் பண்ணுற மக்கள். ஸோ அதனால் வந்துட்டு பிஎஸ்என்எல் சர்வீஸ் வந்துட்டு டியூ டு அதாவது பாலிசி டேஷனால் சில டைம் வந்துட்டு சில எக்யூப்மெண்ட்ஸோ அல்லது டெக்னாலஜியோ டைமுக்கு வராது. இப்போ 4Gலாம் அந்த மாதிரி தான் வரல. ஸோ அதெல்லாம் அந்த பழைய இதுலேயே இருக்கக்கூடாது. இப்போ பிஎஸ்என்எல் இஸ் கம்மிங் அப் அப்படிங்கிறது சிக்னல் வந்துட்டுருக்கு, மேற்கொண்டு வரோம். 4G சர்வீஸ்லாம் வந்திருக்கு. டிரான்ஸ்பேரன்சி இஸ் ஃபஸ்ட்டு. இது வந்து மக்களால் மக்களுக்காக கொடுக்கப்படுகின்ற சர்வீஸு. ஏன்னா வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் இன்ஃப்யூசிங் ஃபண்ட் ஃபார் பிஎஸ்என்எல். அது மக்களால் கொடுக்கப்படுகின்ற ஃபண்டு. இது அந்த வகையில் மக்களுக்காக கொடுக்கப்படுகின்ற சர்வீஸு. சரிங்களா? ஸோ சில டைம் வந்துட்டு டேஷன் எடுக்கல டிலே ஆகிறதுனால கொஞ்சம் சேவை குறைபாடுகள் இருக்கலாம். அது வந்து பர்மனண்ட்டுங்கிற ஒரு எண்ணங்கள் வரக்கூடாது. அதை வந்துட்டு நிவர்த்தி பண்ணிட்டு வர்றோம் அப்படிங்கிறது மக்கள் உணரணும். சர்வீஸை பயன்படுத்தி பார்க்கணும். அதனால தான் அந்த ₹1 சிம்மெல்லாம் கொடுத்துட்டு வர்றோம். பார்த்துட்டு நீங்கள் பண்ணலாம். பட் டேரிஃபை பொறுத்து இப்போ மொபைல் டேரிஃப் ஆகட்டும், FTTH டேரிஃப் ஆகட்டும், பிஎஸ்என்எல் டேரிஃப் வந்துட்டு 20 to 70% ப்ரைவேட்டோட கம்மியாக தான் இருக்குது. ஸோ அது ஒரு சாதாரண மக்களுக்கு நடுத்தர மக்களுக்கு இது ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்துட்டு மோஸ்ட்லி வாய்ஸ் அண்டு டேட்டா நார்மல் டேட்டா ஸ்பீட் இருந்தால் போதும் அவங்களுக்கு. ஸோ இது மெஜாரிட்டி மக்களுக்கு இது இந்த தேவையை பூர்த்தி பண்ணும். சரிங்களா? தேங்க்யூ சார். அண்ணா கம்யூனிட்டி ரேடியோ லிஸ்னர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் தர ஒரு அட்வைஸ்னால் என்னவாக இருக்கும் சார்? இப்போ இந்த காலத்து இளைஞர்களுக்கு, இப்போ படித்து கொண்டு இருக்கின்ற இளைஞர்களுக்கு என்ன அட்வைஸ் நான் சொல்கிறேன் அப்படின்னா, உலகம் பறந்து விரிந்தது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மக்கள் ஒரு மாதிரி வாழ்ந்துக்கிட்டு வர்றோம். இப்போ வந்துட்டு மக்களினுடைய கல்ச்சர் ஆகட்டும் எல்லாமே வந்துட்டு இப்போ குளோபலைஸ் ஆகிட்டுது. அதாவது குளோபல் வில்லேஜ்னு சொல்கிறோம். அந்த வகையில் இப்போ மக்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அவங்க வந்துட்டு மொபிலிட்டிக்கு ரெடியாக இருக்கணும். ஒரே இடத்துல இந்த இடத்துலையே இருந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் போயிடணும். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு க்ரோத் இருக்காது. அதே சமயத்தில் ஒரே வேலையில் தான் இருக்கணும், ஜாப் செக்யூரிட்டி வேணும் அப்படிங்கிற அந்த மனப்பக்குவம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு தான் கொடுக்குறாங்க. ப்ரைவேட்டில் அது கிடையாது. பட் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக நீங்கள் வந்து உங்களை ஸ்கில்ஸை வந்து அப்கிரேட் பண்ணிக்கணும். சாஃப்ட் ஸ்கில் சொல்கிறோம் இல்லைங்களா? சாஃப்ட் ஸ்கில்லை வந்து அப்கிரேட் பண்ணிக்கணும். டெக்னிக்கல் ஸ்கில்லும் உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக அப்டேட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கை தராதரம் நீங்கள் கேரியரில் மேற்கொண்டு முன்னேற முடியும். கவர்மெண்ட் சர்வீஸுக்கும் வரலாம். பட் அது வந்து அவங்களுடைய இண்டிவிஜுவல் இதை பொறுத்து இருக்குது. பட் வந்து லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதனால் வந்துட்டு முன்னாடி வந்து ஒரு வேலை எப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குள்ற அல்லது இந்தியாவுக்குள்ற மட்டும் ட்ரை பண்ணிக்கிட்டு அல்லது இந்த பர்டிகுலர் துறையில் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்ததெல்லாம் போச்சு. இப்போது ஐடி வந்து பூமு. எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருந்தால் கூட ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதனால் மக்கள் வந்து மொபிலிட்டிக்கு அதாவது தே ஷுட் பி ரெடி டு மூவ் அவுட். ஒரே இடமா இருக்கக்கூடாது. இன்றைக்கி வந்து இங்கே சென்னையில் ஒர்க் பண்ணுற ட்ரான்ஸ்ஃபர் ஹைதராபாத்தில் போட்டாங்க, டெல்லியில் போட்டாங்கன்னா உடனடியே மூவ் பண்ணணும். க்ரோத் இருக்குன்னா இப்போ மூவ் பண்ணணும். அது அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடை நம்ம வளர்த்திக்கணும். இப்போ இந்த காலத்து இளைஞர்கள் மூவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். இப்போது ஆல் ஓவர் த வேர்ல்டு நம்ம வந்து மூவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு க்ரோத் இருக்கும். அப்போ தான் உங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃபும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி சார். உங்கள் பொன்னான நேரத்தை எங்களுக்காகவும் எங்கள் நேயர்களுக்காகவும் ஒதுக்கி பிஎஸ்என்எல் பற்றியும் உங்கள் பயணத்தை பற்றியும் இவ்வளோ அழகாக பகிர்ந்ததுக்கு ஓகே, நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்து என்னுடைய கருத்துக்களை இந்த சமுதாய மாணவர்களுக்கு போய் சேர ஒரு வாய்ப்பு கொடுத்த இந்த எஃப்எம்க்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சார். நன்றி சார். நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரோஷன்ராஜ் மற்றும் சுப்ரஜா. தொடர்ந்து கேளுங்கள். இது உங்கள் அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நன்றி, வணக்கம்.